உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருந்துகளை நாம் தெரிந்து கொள்வோம். தீராத வாந்தி, நௌசியா, வாமிட்டிங் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது குமட்டல் வாந்தி. இதற்கு வெள்ளை வெங்காய சாறு, அதனோடு இஞ்சி சாறு, ஜிஞ்சிஃபர் அஃபிசினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்று, செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒன்று, வீக்கம் வலியை கரைக்கக்கூடிய ஒன்று, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்று, கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக செயல்படக்கூடிய ஒன்று. இதனோடு அல்லியம் சீப்பா என்று சொல்லக்கூடிய வெங்காயம், அதிலும் குறிப்பாக வெள்ளை வெங்காயம் சாதாரணமாக மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்குவதாக திகழ்கிறது. இந்த இஞ்சி சாறும் வெங்காய சாறும் ஒன்றாக சேர்ந்து அதனோடு இனிப்புக்காக சிறிது தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்து ஓரிரு வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது பசியை தூண்டக்கூடியதாக, செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக, குமட்டல் என்கின்ற நௌசியா என்கின்ற நிலையையும், வாமிட்டிங் என்கின்ற வாந்தியை நிறுத்தக்கூடிய நிலையையும் இது தரக்கூடியதாக விளங்கும். இதை கர்ப்பிணி பெண்கள் கூட ஆரம்ப காலகட்டத்திலே வருகின்ற வாந்திக்கு இதை தாராளமாக தரலாம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, யுபோர்பியா ஹிப்டா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி தரையோடு படர்ந்து பச்சை நிறத்திலேயும் சிவப்பு வண்ணத்திலேயும், சிவப்பு அம்மான் பச்சரிசி என்கின்ற வகையிலேயும் நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய தட்டை உடைக்கின்ற பொழுது அதிலே பால் வரும். அந்த பால் உண்ணி என்று சொல்லக்கூடிய வைரல் வாட்ஸ் என்கின்ற தோல் நோய்க்கும் சரி, மருவுக்கும் சரி, பருவுக்கும் சரி மேலே பூசுவதனாலே அவை வெகு சீக்கிரத்திலே கரைந்து போகும். அது மட்டுமல்லாமல் இந்த யுபோர்பியா ஹிப்டா என்று சொல்லக்கூடிய அம்மான் பச்சரிசி இலையை சேகரித்து சுத்திகரித்து சாதாரணமாக கொத்துமல்லி, கறிவேப்பிலை போல துவையலாக அரைத்து உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று புண்கள் என்று சொல்லுகின்ற குன்மம், அல்சர் இவற்றை போக்கக்கூடியதாகவும், தொண்டை புண்ணை போக்கக்கூடியதாகவும், தொண்டை எரிச்சல், இருமல் இவற்றை நீக்கக்கூடியதாகவும், சிறுநீரக தாரையிலே ஏற்படுகின்ற புண்களை போக்கக்கூடியதாகவும், இது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அத்துணை புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாக இந்த அம்மான் பச்சரிசி நமக்கு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வேம்பு அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சாதாரண வேம்பு. இங்கே நாம் பார்ப்பது மலை வேம்பு, மீலியா டூபியா என்று சொல்லக்கூடியது. கொண்ட வேப்பா என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. வேம்பு என்று தமிழிலே சொல்லப்பெறுவது மலை வேம்பு என்று இதற்கு பெயர். சாதாரணமாக இலைகளை சற்று அடர்த்தியாக பெற்றிருப்பது மலை வேம்பு. வேப்ப மரத்துக்கு இருக்கின்ற அத்துணை தன்மைகளையும் இந்த மலை வேம்புக்கு உண்டு. ஆனால் சிறப்பாக இது எமனகோக் என்கின்ற வகையிலே மாத விலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது.
PCOD என்று 4 எழுத்துகளிலே சொல்லி மாதரை அச்சுறுத்துகின்ற கருப்பை குற்றம், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் என்று விரிவாக அதை சொல்லலாம். நீர்க்கட்டி, கருப்பையிலே நீர்க்கட்டி இருக்கிறது. இதனாலே மாதவிலக்கு முறையற்ற இர்ரெகுலர் என்கின்ற வகையிலே வெளியாகிறது. அல்லது டிஸ்மெனோரியா என்கின்ற வகையிலே வலியுடன் கூடிய மாதவிலக்கு ஏற்படுகிறது. யுட்டரின் கிராம்ப் என்று சொல்லுகின்ற வகையிலே கருப்பையிலே பிடிப்பு ஏற்படுகிறது. ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் என்று சொல்லுகின்ற வகையிலே விட்டு விட்டு வலிக்கின்ற நிலை மாதவிலக்கின் போது மாதருக்கு துன்பம் தருகின்ற பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ருவேஷன் என்கின்ற நிலைக்கு இந்த மலைவேம்பு இலையை அரைத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மாதவிலக்கு வெளியாகின்ற அந்த 3 நாட்கள் அன்றாடம் வெறும் வயிற்றிலே மோரோடோ அல்லது தனித்தோ இந்த இலை விழுதை கொடுப்பதனாலே நாளடைவிலே அவர்களுக்கு நீர்க்கட்டி, நார்க்கட்டி, இந்த ஃபைப்ராய்டு என்று சொல்லுகின்ற நார்க்கட்டி இவற்றையெல்லாம் கரைத்து சரியான வகையிலே வலி இல்லாத நிலையிலே மாதவிலக்கை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பெண் மலடு என்கின்ற நிலையை நீக்கி அவர்களுக்கு பிள்ளை பேற்றை உண்டாக்கக்கூடியதாக இந்த மலைவேம்பு விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இந்த மலைவேம்பு சூரணத்தை சந்தி அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொள்வதனாலே இந்த டயாபெட்டஸ் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியதாக, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக, தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. வெளிப்பற்றாக போடுகின்ற பொழுது வேம்பை போலவே தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது. இதனுடைய புகையை வீட்டிலே நாம் போடுவதனாலே ஒரு மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்கின்ற வகையிலே கொசு விரட்டியாக மட்டுமல்லாமல் மற்ற கிருமிகளையும் விரட்டி நோயற்ற வாழ்வை அந்த இல்லத்திலே இருக்க செய்வது இந்த வேம்பு, மலைவேம்பு இரண்டுமே என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மலைவேம்பு எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மலைவேம்பு இலைகளை பயன்படுத்தி தலையில் உண்டாகும் புண்கள், கட்டிகளை சரி செய்யக்கூடிய மருந்து, பேன்களை விரட்டக்கூடிய ஒரு மேல் பூச்சி தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மலைவேம்பு இலைகள், சின்ன வெங்காயம், மிளகு, நல்லெண்ணெய். பொதுவாக நம்ம பொடுகு இருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயம் அரைச்சி தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா மிளகோடு சேர்த்து பொடுகு சரியாகும் அப்படின்னு அது செய்வோம். அல்லது சின்ன வெங்காயத்தை நம்ம தைலமாக காய்ச்சி கூட தலையில் போட்டுட்டு வருவோம். பேன்கள் இருக்கும் பொழுது சின்ன வெங்காயத்தோட நம்ம மலைவேம்பு இலைகளும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மலைவேம்பு இலைகள் அதிக கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த வாசனைக்கு பேன்கள் எல்லாம் போயிடும். நிறைய பேன்கள் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு ஏற்படும். அதனால சுகாதார கேடு உண்டாகும். அவர்களுக்கு அந்த பேன்கள் மூலமா நிறைய தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால வாரம் வாரம் அந்த பேன்களை க்ளீன் பண்ணிட்டு நம்ம இந்த மலைவேம்பு இலை சேர்ந்த தைலத்தை ஒரு 3 வாரங்கள் குழந்தைகளுக்கு தலையில தேய்ச்சி நம்ம குளிக்க வச்சுட்டு வந்தோம்னா தலையில இருக்கக்கூடிய பேன்கள் எல்லாம் போயிடும். அவர்களுக்கு முடியும் கொட்டுறது கம்மியாகும். இந்த பேன்களால உண்டாகக்கூடிய தொற்று, புண்கள் இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சின்ன வெங்காயம், மிளகு மற்றும் மலைவேம்பு இலைகள் லேசாக அரைச்சிடலாம். இந்த தைலத்தை நம்ம தேவையான போது ஃப்ரெஷ்ஷாகவும் தயார் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மலைவேம்பு இலைகள், சின்ன வெங்காயம், மிளகு சேர்ந்த இந்த பசையை இதோட சேர்த்துடலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு பேன்கள் தலையில் அதிகமாக இருக்குன்னா அவர்களுக்கு வயிற்றுலேயும் புழுக்கள், பூச்சிகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம டீவார்மிங்கும் பண்ணோம்னா தான் இந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். டீவார்மிங்க்கும் நம்ம மலைவேம்பு இலையே பயன்படுத்தலாம். மலைவேம்பு இலையை எடுத்து சாறு எடுத்துடணும்.
இந்த சாறு ஒரு 10 ml அளவுக்கு, நம்ம விளக்கெண்ணெய் 10 ml, மலைவேம்பு சாறு 10 ml, இவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரும்பொழுது அது மலத்தை கழித்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், அதே போல் குடலில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அது மாதிரி 3 வாரம் நம்ம வாரம் ஒரு முறை கொடுத்தோம்னா குடல் புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும். படிப்படியாக அவர்களுக்கு பேன்களும் கம்மியாகும். சில பேருக்கு பார்த்தோம்னா மண்டையில் சொறி இருக்கும், அவர்களுக்கு மண்டை கரப்பான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த தைலத்தை மேல் பூச்சாவும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயோட இந்த தைலத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அவங்க தலைக்கு தடவிட்டு வரும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே ஆறும், சொறியும் சரியாகும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான வயிற்று வலி இருந்ததுன்னா அந்த 3 நாட்கள் மட்டும் மலைவேம்பு இலையை அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வலி கம்மியாகும், ரத்தப்போக்கும் சீராக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சரியான ரத்தப்போக்கு இருக்காது, ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும், சொட்டு சொட்டாக ரத்த கசிவு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மலைவேம்பு பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டால் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மலைவேம்பு இலைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா வாந்தி மற்றும் குமட்டலை உண்டாகும். அதனால் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு மட்டும் நம்ம எடுத்தோம்னாலே போதும். மலைவேம்பு மரத்தில் பார்த்தோம்னா வேப்பம் பிசின் மாதிரி, வேப்ப மரத்தில் எப்படி பிசின் வருமோ அது மாதிரி மலைவேம்பு மரத்துலேயும் வரும். அந்த பிசினை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கும். அதே போல் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் சீத கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கருங்கரப்பான் இருக்கும், கரப்பான் நோயே ரொம்ப கருப்பாக இருக்கும், அவர்களுக்கு கரும் படை போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மலைவேம்பு பிசினை தண்ணியில் ஊற வச்சு டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கரப்பான் சரியாகும், இந்த கருமை நிறமும் மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெயோட சின்ன வெங்காயம், மலைவேம்பு இலை, மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு தைலமாக தயார் பண்ணிட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நீர்த்தன்மை இல்லாமல் பொரிஞ்சு வந்தால் தான் தைலம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தைலத்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். மலைவேம்பு இலை, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் மற்றும் மிளகு சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது இது பேன்களை விரட்டக்கூடிய மருந்தாகவும் தலையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் மற்றும் புண்களை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மீலியா டூபியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மலைவேம்பு. இந்த மலைவேம்பு உள்மருந்தாக சாப்பிடுகின்ற பொழுது கருப்பை குற்றங்களை போக்குவதாக விளங்குகிறது. வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு காரணமாக இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. காய்ச்சல், குளிர்காய்ச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கிறது. எரிச்சல் தருகின்ற, நமைச்சல் தருகின்ற தோல் நோய்களை முற்றிலுமாக போக்கக்கூடியதாக விளங்குகிறது. தேமல், எக்ஸிமா போன்ற நோய்களுக்கு நல்மருந்தாகி பயன் தருகிறது. அம்மை கொப்புளங்களை அடையாளம் தெரியாத வகையிலே ஆற்றுகின்ற ஒன்றாக சாதாரண வேம்பை போல மலைவேம்பு விளங்குகிறது. இங்கே மலைவேம்போடு அல்லியம் சீப்பா என்று சொல்லுகின்ற வெங்காயம் சேர்த்திருக்கின்றோம். இந்த வெங்காயத்திலே அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வெங்காயம் பெற்றிருக்கிறது. அதனோடு மிளகு, பிப்பர் நைக்ரம் என்கின்ற மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சு முறிப்பானாக விளங்குகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. வெளியே பயன்படுத்தினாலும் சரி, மிளகை உள்ளே பயன்படுத்தினாலும் சரி, குருதி ஓட்டத்தை சீர்படுத்தி வலியை, வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக, கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த மிளகு, வெங்காயம், மலைவேம்பு சேர்ந்து நல்லெண்ணெயிலோ தேங்காய் எண்ணெயிலோ இட்டு தைல பதத்திலே வைத்து கொண்டு அவ்வப்போது தலைக்கு தடவி நன்கு மசாஜ் செய்து வருவதனாலே
த டேண்ட்ரஃப் என்கின்ற தலை பொடுகு விட்டு போகிறது. தலை பொடுகினாலே ஏற்படுகின்ற முடி கொட்டுதல் என்பது நின்று போகிறது. இதனாலே ஆரோக்கியம் ஏற்பட்டு தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் விளங்குகிறது. இதே எண்ணெயை தோல் நோய்களுக்கு மேலே தடவுவதனாலே சொரியாசிஸ் முதலாக எக்ஸிமா ஈராக பல்வேறு நோய்களை போக்குவதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மலை வேம்பு எப்படி மகத்துவமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.